ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் மஷ்ரூம் அப்புறம் எக்கை வச்சு ரொம்ப குயிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பற்றி சில சுவாரஸ்யமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மஷ்ரூமோட தண்டை ஃபஸ்ட்டு உடச்சிடுங்க. உடச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை லைட்டாக உரிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அது மேலே இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் 5 மஷ்ரூம் மீடியம் சைஸ் மஷ்ரூம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது 2 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. மஷ்ரூம் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இது வரைக்கும் 38,000 வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதில் ரொம்ப கம்மியான வெரைட்டிஸ் தான் சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்கணும், மற்றது எல்லாமே விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மஷ்ரூமில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. இந்த பொட்டாசியம் நம்மளோட நரம்புகளுக்கும் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மஷ்ரூம் சாப்பிட சான்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த மஷ்ரூமோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி. இப்போ 2 முட்டை அடித்து வச்சோம் இல்லையா, அதை அது மேலே நல்லா அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஊற்றிடுங்க. அப்படியே 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி நாங்கள் போட போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.